ஆண்டுக்கு 1 கோடி கட்டணம் செலுத்தும் இடபிள்யூஎஸ் பிரிவு மாணவர்கள் என தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. உயர்ஜாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீட்டின் நம்பகத்தன்மையை கேள்வி எழுப்பும்படி உள்ளதாக கல்வியாளர்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். ஆண்டு குடும்ப வருமானம் 8 லட்சம் மட்டுமே உள்ள மாணவர்கள் மட்டுமே உயர்ஜாதி ஏழைகள் என குறிப்பிடப்பட்ட நிலையில் தற்பொழுது 1 கோடி வரை கட்டணம் செலுத்த இயலும் என கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது பற்றி கருத்துக்களை தெரிவிப்பதற்காக சமூக சமத்துவத்துக்கான டாக்டர்கள் சங்கத்தை சேர்ந்த திரு ரவீந்திரநாத் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், உங்களுடைய பார்வை என்ன? வணக்கம். இத்தகைய முறைகேடுகளுக்கு காரணம் ஒன்றிய அரசு தான். முதல்ல இடபிள்யூஎஸ் என்று சொல்லக்கூடிய முன்னேறியுள்ள ஏழைகளுக்கான அல்லது பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது சமூக நீதிக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் எதிரானதாகும். எனவே சமூக நீதியை குளிதோண்டி போகக்கூடிய செயலை தான் ஒன்றிய அரசு செய்திருக்கிறது. அதுக்கடுத்து இவ்வாறு முறைகேடாக மாணவர் சேர்க்கை நடைபெறுவதற்கு காரணம் தேசிய மருத்துவ ஆணைய சட்டம். ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் தான். அந்த தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதே சிக்கல் இருக்கு. அதில் உள்ள சில சரத்துகளை நடைமுறைப்படுத்துவதே சிக்கல் இருக்கு. இந்த தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்துல ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்களுக்கு ஒன்றிய அரசின் அமைப்பு தான் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும். மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து மருத்துவ இடங்களுக்கும் மாநில அரசு தான் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று இருக்கிறது. எங்கேயும் தனியார் மருத்துவர்களை நேரடியாக மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதிக்கவில்லை. அவ்வாறு இருக்கின்ற அந்த விதிமுறைகளுக்கு மாறாக மாப்பப் கவுன்சிலிங், ஸ்டே கவுன்சிலிங் என்ற அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். என்ஆர்ஐ கோட்டாவுக்கும் மாணவர்கள் நேரடியாக அந்த கல்லூரிகளில் சேர்க்கப்படுகிறார்கள். அவ்வாறு நடைபெறுகின்ற பொழுது அதிகமான கட்டணங்களை அவர் வசூல் செய்கிறார்கள். மிக முக்கியமாக என்எம்சி ஆக்ட்ல என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னாக்க, தனியார் மருத்துவக் கல்லூரி, நேர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள், அதே போல மருத்துவக் கல்லூரிகள் தங்களுடைய விருப்பப்படி கட்டணங்களை நிர்ணயித்துக் கொள்ளலாம் சொல்லப்பட்டுள்ளது. 50 விழுக்காடு இடங்களுக்கு மட்டுமே கட்டணங்களை முறைப்படுத்த வேண்டும், நிர்ணயிக்க வேண்டும். மீதி 50 விழுக்காடு இடங்களுக்கு அந்தந்த கல்லூரிகளை கட்டணங்களை தீர்மானித்துக் கொள்ளலாம், நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்று சட்ட ரீதியாக சொல்லப்பட்டு விட்டது. எனவே மருத்துவக் கல்லூரியில் 1 கோடி ரூபாய் வசூலிச்சுட்டாங்க, 2 கோடி ரூபாய் வசூலிச்சுட்டாங்கன்னாக்க அதுக்கு காரணமே என்எம்சி ஆக்ட்ல உள்ள அந்த ஓட்டை தான் காரணம். என்எம்சி ஆக்ட் மூலமாக தனியார் கல்லூரிகள் எவ்வளவு நாள் கட்டணம் வசூல் செய்து கொள்ளலாம் என்ற நிலையை ஒன்றிய அரசே உருவாக்கியுள்ளது. இதற்கு காரணம் ஒன்றிய அரசு தான். அதுக்கடுத்து மிக முக்கியமாக பல்வேறு தனியார், அதாவது குறிப்பாக தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள் இடஒதுக்கீடு கிடையாது. எனவேதான் தமிழ்நாடு அரசும் சரி, தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி சக்திகளும் சரி, எங்களுடைய சங்கம் சரி, தனியார் பல்கலைக்கழகங்களையும் இடஒதுக்கீடு கொண்டு வரணும் நம்ம சொல்றோம். அப்ப தமிழ்நாட்டிலையும் இந்தியா முழுவதும் கூடிய தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகம் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி என இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எனவேதான் இடபிள்யூஎஸ் மாணவர்கள் அதிகமான குறைவான மதிப்பெண் பெற்றாலும் கூட இடம்பெறுகிறான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களோட இடங்கள் என்பது முன்னேறிய வகுப்பை சேர்ந்த மிகப்பெரிய பணக்காரர்களுக்கான இடஒதுக்கீடாக மாறிவிட்டது. அதுல சாதாரண பட்டியல் சாதியினரோ பட்டியல் பழங்குடியினரோ படிப்பது என்பது குதிரை கொம்பா இருக்கிறது. கிட்டத்தட்ட 2% மாணவர் மட்டும்தான், எஸ்சி, எஸ்டி பிரிவை சேர்ந்த 2 விழுக்காடு மாணவர் மட்டும்தான் தனியார் நிகர்நிலை மருத்துவ பள்ளிகளை படிக்கிறார்கள். மீதி உள்ள இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகமாக முன்னேறிய வகுப்பை சேர்ந்தவர்கள் தான் படிக்கிறார்கள். அதுல பணக்காரர்கள் தான் படிக்கிறார்கள். எனவே இது மிகப்பெரிய சமூக நீதிக்கு எதிரானது. எனவேதான் தனியார் துறையிலும் தனியார் பல்கலைக்கழகங்களும் இடஒதுக்கீட்டை கொண்டு வர வேண்டும் கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். எனவே இது மிகப்பெரிய சமூக அநீதி. இதை தடுப்பதற்கான நடவடிக்கையை உடனடியாக ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும். அதே போல மருத்துவக் கல்லூரியில் கட்டண கொள்ளை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. எனவே இந்த கட்டண கொள்ளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசும் மாநில அரசும் எடுக்கிறத நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். கட்டண குழுவால் நிர்ணயிக்கப்படுகின்ற கட்டணம் 3.5 லட்சம், 4.5 லட்சம், 15 லட்சம் அதெல்லாம் நிர்ணயிக்கிறாங்க. ஆனா கல்லூரியில் போய் சேருகின்ற பொழுது அதை விட கூடுதலாக வசூல் பண்றாங்க. நிர்வாக கோட்டை ஒதுக்கீடுனாக்க சில படிப்பு 15 லட்சம் ரூபாய் வரை நிர்ணயிக்கிறாங்க. ஆனா போய் சேர்கின்ற பொழுது 50 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. அதே போல அரசு ஒதுக்கீட்டு இடங்கள்ல முதுநிலை மருத்துவ சேர்றப்ப 3.5 லட்சம் ரூபாய் அளவுக்கு கட்டணம் நிர்ணயிக்கிறாங்க. ஆனா போய் சேர்கின்ற பொழுது 15 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. அப்ப நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல ரேங்க் எடுத்த மாணவன் கூட அரசு நிர்ணயித்த கட்டணத்தில் போய் சேர முடியவில்லை. இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. எனவே இதை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசும் மாநில அரசும் எடுக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல மாப்பப் கவுன்சிலிங், ஸ்டே கவுன்சிலிங் என்பது ஒழிக்கப்பட வேண்டும். தனியார் மருத்துவக் கல்லூரி, நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களில் உள்ள 100 விழுக்காடு இடங்களையும் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்கள் ஒன்றிய அரசும், மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு மாநில அரசு மட்டும்தான் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும். ஒரு இடத்தை கூட நேரடியாக தனியார் மருத்துவக் கல்லூரிகளோ நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகம் சேர்ப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்பதுதான் சரியான நிலை. அதுதான் இந்த முறைகேடுகளை தடுக்க மிகவும் உதவிகரமாக இருக்கும்.
உங்களுடைய முதற்கட்ட பார்வைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.